ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2001ல ரிலீஸ் ஆன ஸ்வாட் ஃபிஷ்ன்ற ஒரு ஹாலிவுட் ஹைஸ்ட் மூவியை தாங்க பார்க்க போறோம். நம்ம ஊர் படம் ஒண்ணுல, சூர்யா படம். அதுல பேங்க் ராபரி மூவியோட லிஸ்ட் எல்லாம் சொல்லணும் ஒரு கேரக்டர் கேட்கும்போது அவர் சொல்ற லிஸ்ட்ல இப்போ நம்ம பார்க்க போற படமும் ஒன்னா இருக்குங்க. நான் சொல்ற அந்த தமிழ் படம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டைம் இருந்தா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன் டைம் இருந்தான்னு சொல்றேன்னா, கமெண்ட் பண்ண கூட கண்ணை திருப்ப முடியாத அளவுக்கு இந்த படம் நம்மள அவ்வளோ விறுவிறுப்பா வச்சிருக்க போகுது. நான் எல்லா ராபரி மூவிஸ்க்கும் சொல்றது தாங்க இந்த படத்துக்கும் சொல்ல போறேன். எந்த ஒரு ராபரினாலும் அதுக்கு மிக 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 முக்கியமான ஒண்ணு ஒரு சிறப்பான திட்டம். அந்த திட்டத்தையும் ஆடி மாசம் கூழ் ஊத்துற மாதிரி எல்லாரையும் கும்பலா கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால ஊத்துறது இல்ல. நம்ம திட்டம் என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியணும். நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடா பாவி இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு மத்தவங்கள மிரள ஒண்ணும். கரெக்ட்டுங்களா? அதை நீங்க இந்த படத்துல 100% எதிர்பார்க்கலாங்க. அப்படி ஒரு கதை. ஒரு ஜீனியஸான ஹேக்கர், அவர் பொண்ணோட சேர்ந்து வாழ வழி இல்ல, பணம் தேவைப்படுது. சோ பணத்துக்காக ஒரு திருடர் கூட்டம் பிளான் பண்ணி வச்சிருந்த ராபரியில இவரும் ஒரு ஆளா போய் சேர்ந்துக்க அந்த திருட்டு எப்படி போகுது, அதுல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நம்மள மண்டைக்காய விடுறாங்க அப்படின்றதாங்க படத்தோட கதை. கிளைமேக்ஸுக்கு ½ அன் அவருக்கு முன்னால இருந்து கதையும் ட்விஸ்டும் தீயா இருக்கும். எதிர்பார்க்காத பல விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே உள்ள வாங்க. அருமையான ராபரிய முடிஞ்ச அளவு அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ்க்காக ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா நம்ம பாக்குறதே ஒரு பழைய படம். இந்த படத்துல வர வில்லன் கேரக்டர் இதுக்கு முன்னால எப்போ வெளியே வந்த அவங்க நாட்டு பழைய படத்தோட கதை ஒண்ணு. யாரோ 2 பேர்கிட்ட ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவுமே ஒரு ராபரி கதை தான். கதையில வில்லன் பல விதமான அகாஜுகாவை பண்ணி கடைசியில திருண்ண பணத்தோட எல்லாருக்கும் தண்ணி காரிட்டு தப்பிச்சிருவான். பாத்தீங்களாப்பா, வில்லன் தப்பிச்சிட்டான்னு சொல்லும் போதே உடம்பெல்லாம் புல் அரிக்குதல்ல. படம் வந்ததும் மக்கள் கூட இந்த கிளைமேக்ஸை எப்படி பாராட்டினாங்க தெரியுமா அப்படின்னு வில்லன் சொன்னதும் எதிரில் உட்காந்துருக்க 2 பேர்ல ஒரு ஆளு, இல்லையேங்க, பொதுவா ஒரு படத்துல கெட்டவன் ஜெயிக்கிறத மக்கள் யாருமே விரும்ப மாட்டாங்களே, இந்த படத்துலயும் விரும்பலதான், நீங்க தான் மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வில்லனுக்கு பல்ப கொடுக்க, என்னப்பா சொல்றீங்க, அப்போ வில்லன்லாம் வாழ தகுதியே இல்லாதவனா, நாங்களாம் ஜெயிக்கவே கூடாதா, நீ வேணும்னா பாரு அந்த படத்தோட கிளைமேக்ஸை நான் ரியலா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு வில்லன் பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து எழுந்து 2 ஸ்டெப்பும் நடந்தா படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு அமர்க்கலமான ட்விஸ்டுங்க. இந்த காஃபி ஷாப் வாசல்ல அமெரிக்கன் மிலிட்டரியே கையில துப்பாக்கியோட வில்லனை போட்டு தள்ள ரெடியா இருக்கு. பிளஸ் வில்லன் யாரோ 2 பேர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாருல்ல, அதுல ஒரு ஆளு ஹீரோங்க, இன்னொருத்தவர் FBI சேர்ந்த இன்ஸ்பெக்டர். இத்தனை பேர் வில்லனை வழிமறிச்சு என்னங்க புண்ணியம்? படையே வந்தாலும் தடையே இல்லாம வில்லன் கூட்டத்தை பொழந்துட்டு போறா போல. சுத்தி இருக்கவங்களாம் வில்லனுக்கு சலாம் போட்டு அனுப்புறானுங்கன்னா பாத்துக்கோங்களேன். எல்லாத்துக்கும் காரணம் வில்லன் கையில இருக்க ஒக்க ரிமோட். அனாவசியமா கிட்ட வந்து தேவையில்லாம இந்த பட்டன் அழுத்த வச்சிடாதீங்க, அப்புறம் பூரா பேரும் அல்பாய்ஸ்ல தான் போனோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு ஹீரோ மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பேங்க்ல நுழைய அதுக்கப்புறம் தாங்க தெரியுது வில்லனும் அவன் டீமும் ஆல்ரெடி இந்த பேங்கை ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸ் மேலலாம் பாம் கட்டப்பட்டிருக்கு. வெளியே அமெரிக்கன் ராணுவம் போலீஸ்னு எல்லாரும் இருந்தும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்களா. அதுல ஒரு சீனியர் ஆபீசருக்கு மட்டும் அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி போயும் ஒரு திருட்டு பையன் நம்மள்ட்ட எல்லாம் வித்த காட்டிட்டு இருக்கான், நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இனிமேல் பேச்சே கிடையாது, வீச்சு தான். நான் கரெக்டான கமாண்ட் கொடுத்ததும் வெளியே இருக்கீங்கல்லப்பா ஸ்னைப்பர்ஸ், கண்ணுல டார்கெட்டா எவ மாட்டினாலும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பேங்குக்குள்ள இருக்க வில்லன் வெளியே இருக்க FBI இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் நான் இந்த பிரச்சனையை சுமூகமா முடியலான்னு பாக்குறேன், ஆனா நீங்க என்ன கொலகாரனா மாத்திருவீங்க போல, உங்களுக்கு முக்கியம் நான் புடிச்சு வச்சிருக்க ஹாஸ்டேஜஸ் தானே, 22 ஹாஸ்டேஜஸ் புடிச்சு வச்சிருக்கேன், அதுல ஒரு பொண்ணை மட்டும் இப்ப சாம்பிளுக்காக வெளியே அனுப்புறேன் பாருங்களேன், அந்த பொண்ணோட உடம்புல கட்டியிருக்க மாதிரியே தான் பேங்குக்கு உள்ள இருக்க மீதி 21 பேரோட உடம்புலயும் நான் பாம கட்டி வச்சிருக்கேன். பாம் மட்டும் வெடிச்சுது, பக்கத்துல புல்லு பூண்டு கூட முளைக்காது. இதுலயும் கேளுங்க, இந்த பேங்க் மட்டும் தான் பாம் வெடிக்காம இருக்கிறதுக்கு சேஃபான இடம். பேங்கோட லொகேஷனை தாண்டி 20 மீட்டர் தள்ளி போயிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா பாம் அடிச்சிடும். நான் அதுக்கேத்த மாதிரி அவங்க காலர்ல ஒரு டிவைஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் என் பொறுமையை சோதிக்காதீங்க சார், நான் என்னெல்லாம் கேக்குறேனோ அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம போயிடும் அப்படின்னு வில்லன் பேசுற கேப்ல நல்லா மஞ்ச பைக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்த பஞ்சரான டியூப் மாதிரியே இருக்கான்ல சீனியர் ஆபீசர். சும்மா இல்லாம அதான் வில்லனோட ஆள் ஒருத்தவன் ஹாஸ்டேஜ் சாம்பிளுக்கு காட்டுறான்னு சொல்லி வெளியே கூட்டின்னு வந்தானே, அப்புறம் என்னப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்ல, சுட்டு தள்ள அவனை அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவனை சுட்டாச்சு. அப்படியே விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அவன் கூட்டிட்டு வந்த பொண்ணை காப்பாத்துறன்னு சொல்லி ராணுவ ஆளுங்க உள்ள குதிச்சு வில்லன் எந்த தப்ப பண்ணிடவே கூடாதுன்னு நானும் அதுக்கேத்த மாதிரி பொண்ணை பேங்கை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிட்டு போக உள்ள இருக்க வில்லன், ஹீரோ, வெளியே இருக்க இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ஒரே டைம்ல கத்துறாங்க, வேணாண்டா அந்த பொண்ணு எங்கேயும் கூட்டு போவாதீங்கடா, அப்படியே விட்டுருங்கடான்னு. காதலியே ஏறாம தள்ளி கூட்டு போனதாங்க செம்மையான ஒரு பிளாஸ்ட். இந்த பிளாஸ்ட காட்டுற விதமே அட்டகாசமா இருக்கும். சென்டர்ல ஆரம்பிச்சு ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஒரு ரொட்டேட்ட போட்டு இடத்தையே தெறிக்க விட்டதும் பேங்குக்கு உள்ள படுத்திருக்க ஹீரோவுக்கு முன்னால ஒரு இரும்பு உருண்டை
ஓடி போய் நிக்குது. அங்க சீனை கட் பண்ணாங்க. 4 நாளைக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. பின்லாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்க ஒரு ஹேக்கர். யாரு நாடு விட்டு நாடு வந்தாலும் ஏர்போர்ட்ல பாஸ்போர்ட் செக்னு ஒண்ணு நடக்கும்ல. அப்படி ஹேக்கரோட பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்ணும்போது தலைவன் என்ன உசாரு, இங்க செக்யூரிட்டி ஆளுங்கள்ட்ட காட்ட பேரை மாத்தி ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட், பேக்குக்குள்ள ஒரிஜினல் பாஸ்போர்ட்னு ரெண்டையும் வச்சு மாட்டிக்கிறான். இப்போதைக்கு அவன் யாரு, அவன் மேல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. 2 பாஸ்போர்ட்டை பார்த்ததும் அவனை ஒரு ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு உயர் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை கூட்டிட்டு வரதுக்குள்ளங்க ஆளு தப்பிக்க பாக்குறான். எங்க ஓட முடியும், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சுத்தி வளைச்சு ஹேக்கரை பிடிச்சிடுறாங்க. ஹேக்கர் மாட்டின இந்த விஷயம் ஒரு பொலிட்டீஷியனுக்கு நியூஸா போக மாட்டினானா, நமக்காக வேலை செய்யற ஒருத்தவனாவது ஷார்ப்பா இருக்கானான்னு பாரு. எல்லாம் கூட்டு பறவை போட்ட கூமூட்டியா தான் இருக்கானுங்க. சரி, மாட்டிக்கிட்டவன் என்ன பத்தி ஏதாச்சும் சொல்லி தொலைய போறான், சந்தி சிரிச்சிரும், அதுக்குள்ள அது என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு பெருசா என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. அதுல பொலிட்டீஷியனுக்கும் பங்கு இருக்கு போல. மாட்டிக்க கூடாதுன்னு அந்த ஆள் துடிக்க இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா, ஹீரோவை பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவ தான் படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலா ஹீரோ ஒரு ஹேக்கர். அந்த ஹேக்கிங் திறமையை இல்லீகலா யூஸ் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னால FBI-யோட ஒரு சாஃப்ட்வேரையே ஹேக் பண்ணி அவங்கள கதற விட்டாருன்னு 2 வருஷமா ஹீரோவை ஜெயில வச்சிருந்து இப்பதான் பரவல்ல விட்டுருக்காங்க. சோ ஹீரோ இனிமேல் அவர் வாழ்நாள் முழுக்க கம்ப்யூட்டரை தொடவே கூடாது, ஹேக்கிங் பண்ணவே கூடாது. பண்ணிட்டா லைஃப் லாங் ஜெயில் தான். இவரே பாவம் ஜெயிலுக்கு போயிட்டு பரவல்ல வெளியே வந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியாம தனியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க போன ஹீரோயின், என் கிளைண்ட் ஒருத்தவரு உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வர சொன்னாரு. நம்ம இங்க இருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸ் வரைக்கும் போனோம், வரியான்னு கேக்குறா. ஹீரோவை என்ன மடி மேல வச்சு காது குத்தி தாய்மாம சீர் செய்வா கூப்பிட போறா? எப்படியும் எதையோ ஒன்னு ஹேக் பண்ண தானே இருக்கும். போதும்டி அம்மா, நான் பட்ட வரைக்கும் போதும், இனிமேல் நான் எதுக்கும் ரெடியா இல்ல, ஆளை விடு, நீ கிளம்புன்னு ஹீரோ சொல்லியும் அவ போக மாட்றா. உனக்காக இல்லைனாலும் பொண்ணுக்காக யோசிச்சு பாடுறா அப்படின்னு ஹீரோவோட பொண்ணை உள்ள இழுத்ததும், ஓ பொண்ணு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்து கூப்பிடுறியா, ஓடி வெளியேன்னு ஹீரோவை வீட்டை விட்டு துரத்திடுறாரு. அடுத்து ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை பிறந்து ஹீரோ ஜெயிலுக்கு போனாருல்ல, அப்பவே ஹீரோவா அவர் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்க. கோர்ட்ல எல்லாம் கேஸ போட்டு பொண்ணு ஏன் கூட தான் இருக்கணும்னு ஹீரோவோட பொண்டாட்டி ஸ்டே ஆர்டரும் வாங்கிட்டா. பட் ஹீரோவுக்கு அவரோட பொண்ணுனா உயிருங்க. இப்ப பொண்டாட்டிக்கு போனை போட்டு பொண்ணு கிட்ட போனை கூடாமா 2 வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், குடும்பத்தை உதறி விட்டு ஜெயிலுக்கு போனவன் தானே நீ, உனக்குலாம் என்ன மரியாதை, இப்ப என் பொண்ணோட அப்பா நீ இல்ல, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாத்தியா, அவர் தான் அந்த பொண்ணோட புது அப்பா, அதனால நீ என் பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு அவ சொல்றா. போயும் ஒரு பிட்டு படம் எடுக்கிறவனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நீ பெருமையா சொல்ற பாரு. நீல படமும் நீலாத உறவுன்ற மாதிரி ஓ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நீ எப்படி வேணா போ, எனக்கு பிரச்சனை இல்ல, நான் பொண்ணு கிட்ட பேசணும், குடுப்பியா மாட்டியா அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ கேட்டோம். கடைசி வரைக்கும் அவ போனையே குடுக்கல. கடுப்போட ஹீரோ வெளியே வந்தா அவ்வளவுதான், ஹீரோயின் அங்க பற்றைய போட்டா போல போக மாட்றா. வெளியே வந்த ஹீரோ கிட்ட, என்னடா பொண்ணை பத்தி சொன்ன உடனே பொண்டாட்டி கால் பண்ணி பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ண போல, கண்ணுல காட்டலாம் கூட பரவாயில்ல, குரலை கூட கேட்க விட மாட்டானுங்க தானே, இப்பவும் ஒண்ணு கெட்டு போலடா, இருக்கிறதுலயே டாப் நாச்சு லாயரை வச்சு கேஸ வாதாடின பொண்ணை ஈஸியாவும் பக்கம் இழுத்தலாம். என்ன அதுக்கு காசு வேணும், தேவைப்படுற முழு காசையும் நீ வாங்கிக்கிறியா வேணாமான்னு உனக்கே போக போக தான் தெரியும். அதுக்கு முன்னால இந்த லாயருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான இந்த பணத்தை புடி, நீ எதுவும் பண்ண வேணாம், என் கூட டிராவல் பண்ணி வந்து சும்மா என் கிளைண்ட்டை மீட் பண்ணா மட்டும் போதும், அதுக்கே இந்த அமௌண்ட், அவர் சொல்றது பிடிச்சா அடுத்த கட்டத்துக்கு போலாம், இல்லையா இந்த பணத்தோட நீ பாட்டி கிளம்பி வந்துகிட்டே இரு அப்படின்னு ஹீரோயின் ஒரு டீலை போட நல்லா தானே இருக்கு. சும்மா போய் ஒரு ஆளை மீட் பண்ணி பேசிட்டு வரதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா யாருங்க போக மாட்டான்னுவா. ஹீரோயினோட கிளம்ப அந்த பக்கம் ஆல்ரெடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஹேக்கர் மாட்டி உக்காந்துருக்கான்ல. மொத்தம் 7 நாடுகள்ல 70 கேஸுக்காக தேடப்படுற வாண்டட் ஆளுங்க. இவன் சோழியும் குடுமையும் சும்மா ஆடுமா, ஆடாது. இவன் இங்க வந்திருக்கான்னா ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் வந்திருக்கணும். சொல்றான்னு கேட்டா வாயவே திறக்க மாட்டான். இன்ஸ்பெக்டருக்கு காண்டு ஃபேக்டரி ஆயிடுச்சு. கூட இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் மட்டும் இல்ல, ஹேக்கருக்கு ஆதரவா வந்த லாயரியே அடிச்சு வெளியே துரத்தி விட்டு துப்பாக்கியோட ஹேக்கருக்கு முன்னால வந்தவருங்க. நல்லா நிலவேம்பு கஷாயத்துல அறியாத தனி வேம்பு மாதிரி இருந்துகிட்டு, என் பொறுமையை சோதிக்காத, இனிமேல் நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும், ஒழுங்கா சொல்று, எதுக்காக இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு முறை முறைச்சதும், கூல் சார் கூல், ஏன் கோபப்படுறீங்க, உண்மையை சொல்லணும் அவ்வளவுதானே, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன், நான் எந்த வேலையை செய்ய இங்க வந்திருக்கேன்னு எனக்கே தெரியாது, அதை கேட்கறதுக்குள்ளதான் நீங்க என்ன தூக்கின்னு வந்துட்டீங்களே, ஆனா ஏதோ ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கதான் ஒருத்தவர் என்னைக்கு வர வச்சிருக்காரு, அவர் பேரு கூடங்க ஐ டோன்ட் நோ, அவருக்காக எத்தனையோ வேலை பண்ணி கொடுத்திருந்தாலும் அவர் பேரை கூட நான் கேள்விப்பட்டதே இல்ல, ஆளை தெரியும் பட்டா பிரில்லியன்ட், நம்மெல்லாம் கனவுல வாழ நினைக்கிற வாழ்க்கைய அந்த ஆள் நிஜத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு பொருளை அடையணும்னு ஆசைப்பட்டான்னு வைங்க, அதை எப்போ அடையணும் எப்படி அடையணும்னு அவனுக்கு கரெக்டா தெரியும். இது வரைக்கும் அவன் பிளான் பண்ண எதுவுமே மிஸ் ஆனதே இல்லைங்க. அவன் தான் என்ன கூப்பிட்டான், வேணும்னா அவனுக்காக இதுக்கு முன்னால நான் என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கேன்னு சொல்றேன், அதை வச்சு அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கன்னு ஹேக்கர் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்ஸ்பெக்டரோட உயரதிகாரி கால் பண்ணிருக்கிறதா இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்ததும் இவர் ஹேக்கரையும் ஹேக்கரோட லாயரையும் தனியா விட்டு போறாரு. ட்விஸ்ட் என்னன்னா FBI ஆபீஸுக்குள்ளேயே வில்லனோட ஆளுங்க 2 பேரு
யாருக்கும் தெரியாம வந்து அவங்க தான் இன்ஸ்பெக்டரை கால் பண்ணி உயர் அதிகாரி பேசுறதா பொய்யே சொல்லியிருக்காங்க. அதுல டைவர்ட் ஆகி இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் போனதும் விசாரணை ரூம்ல இருக்க கண்ணாடிக்கு பின்னால நின்ன வில்லனோட ஆளுங்க 2 பேரும் ரூமுக்குள்ள இருந்த ஹேக்கரையும் சரி ஹேக்கரோட லாயரையும் சரி சுட்டு கொன்னே போட்டானுங்க. இங்க இந்த சீனை முடிச்சா அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோவை லைட் ஏத்தி லாஸ் ஏஞ்சல்ஸ் கூட்டிட்டு வந்து ஒரு பப்புல இருக்க வில்லனுக்கு முன்னால நிறுத்துறா. சோ மேட்ரு புரியுது அவங்களுக்கு. வில்லன் பண்ண போற வேலைக்கு அவனுக்கு ஒரு ஹேக்கர் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு தான் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவனை வர வச்சிருக்கான். அவன் போலீஸ்ட மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் எங்க அவனால உண்மையெல்லாம் வெளியே போயிட போகுதுன்னு அவனை போட்டு தள்ளி கதையை முடிச்சுட்டு ஹேக்கிங் வேலையை முடிக்க ஹீரோ வர வச்சிருக்கான். ஹீரோவுக்கும் சரி நமக்கும் சரி வில்லன் பார்க்க போற வேலை என்னன்னே தெரியல. பெரிய வேலை அது மட்டும் கன்ஃபார்ம். சோ குருட்டாம்போக்குல ஹீரோவை நம்பாம ஹீரோவுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். அவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை இந்த வேலையில சேர்த்துக்கலாமா வேணாமான்னு முடிவெடுப்போன்னு. ஒரு கஷ்டமான டேட்டா பேசுங்க. சாதாரணமா 1 மணி நேரத்துக்குள்ள அதை ஹேக் பண்ணி உள்ள நுழையிறதே கஷ்டம். பட் வில்லன் ஹீரோ கிட்ட 60 செகண்ட் உனக்கு டைம்பா. அதுக்குள்ள அந்த டேட்டா பேஸை ஹேக் பண்ணி நீ உள்ள போயிட்டான்னு வையன் கில்லாடி கிட்டு. இல்லனா ஏன் ஆள் துப்பாக்கியில இருந்து உன் தலைக்கு இறங்கும் புல்லட்டு. சீக்கிரம் 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 சொன்ன வேலையை முடி பார்ப்போம் அப்படின்னு 60 செகண்டும் ஹீரோவை பதட்டத்திலேயே வச்சிருந்து ஹீரோவும் 10 செகண்ட் 15 செகண்டுக்கு ஒரு தடவை கோடிங் எல்லாம் போட்டு டேட்டா பேஸை ஹேக் பண்ண பாக்குறாரு. கொக்கா மக்க இப்பன்னு பார்த்துதான் கத்துக்கிட்ட வித்த எல்லாம் கபாலத்துல ஏற மாட்டேங்குது. மறந்து போயிடுது. ஆனாலுங்க ஒரு நிமிஷம் முடிவுல ஹீரோ சாதிச்சு காட்டாரு. இவன் தான் நம்ம வேலைக்கு கரெக்டா இருப்பான்னு வில்லன் ஹீரோயினுக்கு சிக்னல்லாம் கொடுத்துறான். அந்த பக்கம் ஹீரோவுக்கு கொஞ்ச நெஞ்ச கோவமா வரும்ன்றீங்க. கொலகார பசங்க காசை கொடுத்து கூட்டின்னு வந்து கொல்ல பாக்குறானுங்க. இவனுங்க சங்கார்த்தமே வேணாண்டா நம்ம கிளம்பியே ஆகணும்னு பாத்ரூம்ல புலம்பிட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறா. எல்லாம் எதுக்காக? உன் பொண்ணுக்காக தானே. பாரு சும்மா வந்து பேசினதுக்கே என் பாஸ் உனக்கு 10 லட்சம் கொடுக்குறாருன்னா அவர் சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்தா எவ்வளவு பணம் வரும்? அவ்வளவு பணத்தை வச்சு உன் பொண்ணை நீ உன் கூடவே கூப்பிட்டுக்கலாம்ல. கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டுறா சரியா போயிடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி இன்னமும் ஹீரோ கோவத்திலேயே தான் கத்திட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து யாரோ 2 பேர் பாத்ரூம்ல வர வந்தவங்க இவங்க பேசுறதை கேட்டு சந்தேகப்பட்ட கூடாது இல்ல. சோ அவங்களுக்கு சந்தேகம் வராம இருக்க லபக்குன்னு ஹீரோயின் ஹீரோ வாயை போட்டு கடிச்சிடுறா. அதுலயே ஹீரோ ஊருகி கரைஞ்சி கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. வேலையை ஒத்துக்கிறதுக்கு முன்னால டீல் என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ வில்லன் போய் அதை பத்தி கேட்டதும் இங்கேயே எல்லாத்தையும் கேப்பியாப்பா நீ வா. நீ நான் நம்ம ஆளுங்க எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து சரக்க போடுவோம். அங்க நீ பண்ண போற வேலையை பத்தி சொல்றேன். புடிச்சா டீலை பத்தி பேசுவோம் அப்படின்னு வில்லன் ஹீரோ கூட்டிட்டு போக சேம் டைம் FBI இன்ஸ்பெக்டர் ஹீரோ பிளைட்டை பிடிச்சி தானே லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இறங்கினாரு. ஏர்போர்ட்ல ஹீரோவும் ஹீரோயினும் சுத்திட்டு இருக்க ஃபுட்டேஜ பாத்துட்டாருங்க. என்ன அதிசயம் அது. வேர்ல்டோட டாப் 2 ஹேக்கர்ஸ் 2 பேரும் ஏன் உடனே நம்ம ஊருக்கு வரானுங்க? ஒருத்தன் வந்தா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அடுத்து இவன் ஏன் வரான்? இவனையும் தானே இந்த ஊர்ல பேன் பண்ணி வச்சிருக்கோம். சரி அவன் பொண்டாட்டியும் பொண்ணும் இந்த ஊர்ல தானே இருக்காங்க. எப்படியும் அங்க அவங்கள தேடி போவான். ஹால் டைம் வாட்ச் ஆவிடுங்கடா வந்தா தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இங்க ஒரு பிளான போட தன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஹீரோ கூட்டிட்டு போன வில்லன் ஒரு 8 கம்ப்யூட்டரை ஹீரோக்கு முன்னால காட்டி ஹீரோ கிட்ட ஹைட்ரான்ற ஒரு ஹேக்கிங் விஷயத்தை பத்தி கேக்குறான். எனக்குமே அது என்னன்னு ஐடியா இல்லைங்க. ஏன் புரிதல் படி சொல்லணும்னா அதுவே கதையை புரிஞ்சுக்க நமக்கு போதும். வில்லன் ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அதுக்குள்ள நுழைய பாக்குறான். அதுக்கு ஹைட்ரான்ற அந்த ஹேக்கிங் விஷயம் ஒரு சாவி மாதிரி தேவைப்படும்னு வைங்களேன். அதை ரெடி பண்ணி தர சொல்லி தான் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கான். முடியுமாப்பான்னு ஹீரோ கிட்ட கேட்டதும் என்னங்க நல்லா வெட்டி சீன் போடுற வெட்டிக்கிளி மாதிரி இருந்துகிட்டு என்னமோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு ஈஸியா கேக்குற மாதிரி ஹைட்ராவை ரெடி பண்ணி கொடுறான்றீங்க. கஷ்டங்க சொல்ல போனா முடியாது அப்படின்னு ஹீரோ மறுத்ததும் ரைட்ரா நீ இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா உனக்கு 10 மில்லியன் கொடுக்கலான்னு பார்த்தேன் முடியாதுன்ட்ட. அப்ப நீ கிளம்பு நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன்னதும் 10 மில்லியனா? ஆஹா அந்த காசு இருந்தா அசால்ட்டா நம்ம பொண்ணு நம்ம கிட்ட கூட்டு வந்துடலாமே அப்படின்னு ஹீரோவுக்கு மனசு மாறுற மாதிரி இருக்கு. இந்த ஆள் சும்மா இருந்தாலும் சண்டால சரிக்கு அவ 4 பக்கமும் வந்து வெறுப்பேத்துவா போல. ஹீரோயின் வில்லன் ஆஃபர் கொடுத்துட்டு போனதும் இவ ஹீரோ கிட்ட வழிஞ்சு குழஞ்சு தடவி பிரெயின் வாஷ் பண்ண அந்நேரம் அங்க வந்த வில்லன் இதை பாத்துடுறான். இருந்து எதுவும் கண்டுக்கல. ஒரு வழியா பணத்துக்கு ஆசைப்பட்ட ஹீரோவுங்க வில்லனோட பிளானுக்கு ஓகேன்னு சொல்ல வேலை கழுத அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்க போது. இன்ஸ்பெக்டரே சொல்லி நம்ம கேட்டோம்ல இதே ஊர்ல தான் ஹீரோவோட பொண்ணு இருக்கான்னு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பொண்ணை பார்க்காம இருக்க முடியுமா? சோ அடுத்த நாளே ஹீரோயின்ட்ட காரை கடனா வாங்கிட்டு ஹீரோ பொண்ணோட ஸ்கூலுக்கு போக சுத்தமா அம்மா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு எதுவுமே அந்த பொண்ணு கிடைக்கல. இப்ப கூட ஸ்கூல் முடிஞ்சு அந்த பொண்ணை பிக்கப் பண்ண அம்மா வந்திருக்கணும். ஹால் யாரும் இல்லாம அவ தனியா உட்காந்துட்டு இருக்கா. சோ அங்க போய் பொண்ணை பிக்கப் பண்ண ஹீரோ அவரே பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல விட்டு கவலைப்படாதம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்பாவனை கூட்டு போறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். சீக்கிரமா நீயும் நானும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு அப்பாவும் பொண்ணும் பாச பன்னீரை மாறி மாறி அள்ளி தெளிச்சுக்கிட்டு பொண்ணு பாய் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க.
அங்க ஹீரோ எதிர்பாராம நடக்கிற விஷயம் என்னன்னா, பொண்ணு போனதும் FBI ஆளுங்களாம் வந்து ஹீரோவை மடக்க பாக்குறாங்க. சிக்குனா செதறு தேங்காதான். இப்ப நாங்க கார் போனா மோரா போச்சு, எதா இருந்தாலும் பாத்துக்கலான்னு உழுந்து அடிச்சுட்டு ஹீரோவோட இன்ஸ்பெக்டரும் விடா கண்டேன். எங்க போனாலும் ஹீரோவை துரத்திக்கிட்டே வராரு. சேசிங்கோட முடிவுல ஒரு பெரிய பள்ளம், விழுந்தா எலும்பு தேருமான்றது கூட டவுட் தான். தப்பிக்க வழி இல்லைன்னு ஹீரோ அதுல குதிக்கிறான். தப்பிக்கிற அவனை விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டரும் உயிரை பத்தியே கவலைப்படாம அதுல குதிக்கிறாருங்க. உருண்டு பெரண்டு வாரி எழுந்து லாஸ்டா ஹீரோ அவங்கள்ட்ட மாட்டிக்கிறாரு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நுரையீரல்ல நுர தள்ளுற அளவுக்கு என்ன துரத்துறீங்க, எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னு ஹீரோ கேட்டா, டே வெண்ணாதி வெண்ண, உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு யாரா சொன்னது, சும்மா உன்னை பார்த்து பேசலாம் தான்டா வந்தேன், ஆனா எங்களை பார்த்து நீ இந்த பயப்படுறானா, ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பண்றேன்னு தானே அர்த்தம், என்னன்னு சொல்லுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும், ஓ அப்ப என்னன்னே தெரியாம தான் என்கிட்ட வந்திருக்கீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் என் பொண்ணை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், நீங்க சந்தேகப்படுற மாதிரி நான் வேற எதையும் பண்ணலன்னு ஹீரோ சொல்ல, பாத்துக்கடா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், உன் அளவுக்கு திறமையான ஹேக்கர் இன்னொருத்தவன் இருப்பான்ல, உனக்கு முன்னாலேயே அவன் இந்த ஊருக்கு வந்து எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டான்னதும் யார் அவனை வர வச்சாங்களோ அவங்களே அவனை போட்டு தள்ளிட்டாங்க. நாளைக்கு உனக்கும் இதே நிலம் ஆயிட போகுது. சப்போஸ் நாளை பின்ன மனசு மாறி நீ எதையாவது என்கிட்ட சொல்ல நினைச்சனா இது என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ, கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ கெஸ்ட் ஹவுஸ் போனா ஹீரோயின் அவ ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்படி சேஞ்ச் பண்ண அவ ட்ரெஸ்ஸை கழட்டுறப்பதாங்க ஒரு செமையான மேட்ரு மாட்டுது. பசங்கன்னா பயவுள்ளன்னு சொல்லுவோமா, அவ பொண்ணு ஆயிட்டால. சோ பொண்ணு புள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள மைக் ஒயர் ஒன்ன மறைச்சு வச்சிருக்கா. சாதாரண ஆள் இதை பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. பட் ஹீரோயின் இதை பண்ணிருக்கான்னா அவளுக்குள்ள ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்றது கன்ஃபார்ம் தானே. போதா குறைக்கு ஹீரோ வேற அங்க வந்து உடம்புல ஒயர் இருக்கிறத பாத்துறாரு. சோ இப்ப நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும், யார் நீ, எதுக்காக ஹிடன் மைக் ஒயர் எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க டைமிங்ல இந்த ரூமை நோக்கி தான் வில்லன் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் கெஞ்சரா, டே 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 ப்ளீஸ்ரா நான் யாருன்னு உண்மையை சொல்லிடுறேன்டா, ஆனா நீ அதை வெளியே சொல்றாதரா அப்படின்னு தான் யாருன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறா. டிஇஏன்னு ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குங்க, அதுல இவ ஒரு ஏஜென்ட்டான். பட் இவ டார்கெட் ஹீரோ இல்ல, வில்லன் திருடும் போது அவனை கையங்குளமா பிடிக்கணும்னு சொல்லிதான் அவன் திருட தேவையான எல்லா ஹெல்ப்பையும் இவ அவனோட ஆளா நடிச்சு பக்கத்திலே இருந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கா. இப்ப கூட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா, அவன் சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அவன் உனக்கு 10 மில்லியன் தரான்ல, அதை கொடுத்ததும் நீ பாட்டுக்கு உன் பொண்ணோட போய் சந்தோஷமா வாழு, நாங்க உன்னை சீண்டவே மாட்டோம், வில்லனை மட்டும் பிடிச்சிக்கிறோம். இப்ப போய் நான் டிஏ ஏஜென்ட்னு சொல்லிட்டா குடியே கேட்டுருண்டா, புரிஞ்சுக்கோடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே வில்லன் ரூமுக்குள்ள வந்துடுறான். ஹீரோ உண்மையை சொல்லுவானான்னு பார்த்தா சொல்லங்க, வில்லன் கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிடறான். அவனுக்கும் இவங்க பேசிக்கிட்டே எதுவும் காதல வேலை போல. மகாபாரதத்துல துரியோதனன் சொல்ற மாதிரி கீழே விழுந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவான்ற கணக்கா. பரவாயில்லையே, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போலியே. சரிப்பா ஹீரோ, நீ வா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஹீரோவை ஒரு காஃபி ஷாப் கூட்டிட்டு வந்த வில்லன், நீ ஸ்வாட் ஃபிஷ்ன்ற ஒன்னு கேள்விப்பட்டிருக்கியாப்பா? பல வருஷத்துக்கு முன்னால கவர்மெண்டோட டிஇஏன்ற டிபார்ட்மெண்டால உருவாக்கப்பட்ட கம்பெனியோட பேர் அது. கம்பெனியை உருவாக்குனதுக்கான நோக்கம் இல்லீகல் மணி எல்லாம் ஆன்லைன்ல புழங்குது இல்ல, அதை கண்டுபிடிக்க தான் ஃபேக்கா இப்படி ஒரு கம்பெனியை உருவாக்குனாங்க. பட் கவர்மெண்டே நினைச்சு பார்க்காம நடந்த விஷயம் என்னன்னா, கம்பெனி ஆரம்பிச்சு அது நல்லா போய் $400 மில்லியன் ப்ராஃபிட்டாவும் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி வேணான்னு ஸ்வாட் ஃபிஷ்ன்ற அந்த கம்பெனியை டிஏ தூக்கிட்டாங்க. ஆனா அவங்க அப்ப சம்பாரிச்சாங்கல்ல 400 மில்லியன் பணம், அதை அப்படியே விட்டாங்க. அது பேங்க்ல வட்டி போட்டு குட்டி போட்டு இப்ப எவ்வளவு இருக்கு தெரியுமா? 9.5 பில்லியன். நம்ம ஊர் காசு கணக்கு போட்டா ஏறத்தாழ 80,000 கோடி வருதுங்க. இத கொள்ளையடிக்கிறது தான் வில்லனோட பிளான். அதுவும் எப்படி? கத்தியின்றி ரத்தமின்றி பணம் எந்த அக்கௌண்ட்ல இருக்கோ அந்த அக்கௌண்ட் எந்த சர்வரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த சர்வரோட ஃபயர்வால்ல ஹீரோ ரெடி பண்ற ஹைட்ரான்ற சாவியை தூக்கி போட்டு ஃபயர்வாலை பிரேக் பண்ணி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான் இப்படின்னு வில்லன் சொல்லவே, ப்ரோ எல்லாம் கரெக்ட், ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பணம் இருக்க அக்கௌண்டோட சர்வருக்குள்ள ஹைட்ராவை போடணும்னா அதுக்கு நமக்கு பேக் போனா பேங்கோட சர்வர் ஒன்று வேணும் தெளிவா. அப்படி ஒரு சர்வரை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஹீரோ முட்டுக்கட்டிய போட, நம்ம ஏன்பா உன்னை தேடி ஓடி அலையணும், அப்படியே செத்த பின்னால திரும்பன்னு வில்லன் சொல்லி ஹீரோ திரும்பினா அங்க ஒரு பேங்க் இருக்குங்க. சோ அதோட சர்வரை திருடுறது தான் வில்லனோட பிளானோ என்னவோ. இதெல்லாம் வில்லன் சொன்னதோட அடுத்த சீன்ல FBI எப்ப ஹீரோவை மடக்குனாங்களோ அப்பவே ஹீரோ எங்கெல்லாம் போறான் வரான்றத ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்படி ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஹீரோ வில்லன் அவங்க கூட இருக்க ஆளுங்க எல்லாரோட மறைவிடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. டிசைனா அவங்கள போட்டோவும் எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கப்பட்ட போட்டோ நம்ம படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பொலிட்டீஷியன் ஒருத்தவனை பார்த்திருந்தோம் இல்லையா, அவனுக்கும் நடக்க போற திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லியிருந்தோமே. வாய்ப்பெல்லாம் இல்ல, முழுக்க முழுக்க உண்மைதான். வில்லனும் அவனும் கூட்டு அவங்கிட்ட இந்த போட்டோ போய் சேருதுங்க. உடனே அவன் வில்லனுக்கு போன் பண்ணி, நல்லா சைடு ஜாடையில பார்த்தா சைக்கிள் செயின் திருடுற மாதிரி இருந்துகிட்டு, நீ என்னப்பா காதல் திருமணம் பண்றவ மாதிரி கப்பு சிப்புன்னு முடுறானா கலப்பு திருமணம் பண்றவ மாதிரி கலவரம் பண்ணிட்டு இருக்க, உங்க எல்லாரோட இடத்தையும் FBI கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு உங்க பிளானை கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல
உன் கூட எனக்கு கூட்டுன்றதை கண்டுபிடிக்க முடியாதா? வேலைக்காவது. இனிமேல் நம்ம போட்ட திட்டத்தை செயல்படுத்தவே வேணாம், எல்லாத்தையும் மூட்டை கட்டு வந்து சார் வழியை பாரு அப்படின்னு பொலிட்டீஷியன் அப்ப போட்ட ஆர்டரை இப்ப கேன்சல் பண்ணதும் உங்களுக்கு என்னங்க வாய் இருக்கு, ஈஸியா சொல்றீங்க. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைக்க சொன்னா எப்படி? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்ப வந்து எல்லாத்தையும் விட்டுருனா முடியவே முடியாதுங்க, நான் இதை பண்ணியே தீருவேன்னு வில்லன் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான். அட்ராஸ் சக்க ஆர்டர் போட்ட நம்மளே அலக்கடிக்கிறானா அவன். இதுக்கு மேல அவனை உயிரோட விட்டு வச்சா நமக்கு தான் டேஞ்சரு. எப்ப அசிஸ்டன்ட் நம்ம கூலிப்படை அவன் இருக்க அதே ஊர்ல தானே இருக்கு, பாஞ்சு ஒரு பாயசத்தை போட்டு வர சொல்லுப்பா அப்படின்னு பொலிட்டீஷியன் வில்லனை போட்டு தள்ள முடிவே எடுத்துட்டான். இந்த கேப்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த ஹீரோ ஹைட்ரான்ற மிக முக்கியமான சாவியை ரெடி பண்றது ஹீரோவோட வேலை தானே. ராப்பகலா அதுக்காக உட்காந்து உழைச்சிட்டு இருந்த ஹீரோ குடிச்சிட்டு இருந்த ஒயின் தீர்ந்து போச்சு, அதை எடுக்கலாம்னு ஒயின் எல்லாம் அடுக்கி வச்சிருக்க ரூமுக்கு போறாருங்க. அங்க ஒவ்வொரு ரேக்லயா ஒயினை தேடிட்டு இருக்க கொய்யால அங்க வெறியின் உச்சத்துல ஒரு ட்விஸ்டுங்க. ஒயின் எல்லாம் அடுக்கி வச்சிருக்க ரேக்குக்கு நடுவுல வில்லனோட பாடி இருக்கு, அவன் செத்து போய் கிடக்குறான். பாடியை பார்த்து மிரண்டு ஹீரோ வெளியே வந்தா உண்மையான வில்லன் ஹீரோவுக்கு முன்னால நடந்து வரான். எது உண்மை எது பொய்னே தெரியாம ஹீரோவுக்கு மண்டை காய்தா. ஹீரோ அதை வெளியே சொல்லவும் இல்ல. வில்லன் அவசரமா கூட வாயேன், உங்ககிட்ட நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஹீரோவை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில, ஏம்பா உனக்கு இந்த ஹாரி ஹுடூனின்ற ஒரு மெஜிஷியனை பத்தி தெரியும், கேள்விப்பட்டிருக்க? நல்ல திறமையான ஆள்பா, அவரை பத்தி நான் ஒரு கதை சொல்றேன் கேள. ஒரு நாள் அவருக்கு முன்னால ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டம் அவரை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய யானைய அவங்க கண்ணு முன்னால இருந்து மறைச்சிருக்காரு. எல்லாரும் அதை மந்திரம் நினைச்சாலும் அதுக்கு பின்னால இருக்க பெரிய தந்திரம் இவரை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸை மிஸ்டைரக்ஷன் பண்ணி யானைய அவங்க பார்க்காத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த கேப்ல அவர் யானையை மறைய வச்சு இதை மேஜிக்கா பண்ணிருக்காரு. மக்கள் எப்பவுமே அவங்க காதால எதை கேட்கறாங்களோ கண்ணால எதை பாக்குறாங்களோ அதை நோக்கியே தான் அவங்க போக்கஸ் இருக்கும். அப்படிதான் அவங்கள டைவர்ட் பண்ண முடியும்னு வில்லன் சொல்றானா. எல்லாம் சரிதான், ஆனா நைட்டு 1 மணிக்கு என்ன கூட்டிட்டு வந்து ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. எதுக்காகன்னு ஹீரோ கேட்டு வில்லன் பதில் சொல்றதுக்குள்ளங்க பொலிட்டீஷியன் ஆள் அனுப்புனால அவங்க வில்லனை போட்டு தள்ள பின்னால படையா கார் எடுத்துன்னு வந்துடுறானுங்க. வில்லனும் ஒன்னும் சொம்ப பையன் கிடையாதுங்க, எப்ப வேணும்னா இப்படி நடக்கலான்னு எனி டைம் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்திருக்கான். அப்படி இப்ப ஆளுங்க வந்ததும் காரை நிறுத்திட்டு காருக்குள்ள இருந்து பெரியம்மாவை எடுத்தவன் அதாங்க மிஷின் கண்ணை வச்சு 4 மணி ரோட்ல நாட்டாமத்தனம் பண்ண ஓட வந்த எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. ஹீரோவும் வில்லனும் சேஃப் தான். இப்ப சேஃப், இதே மாதிரி அடுத்தடவை சேஃப் ஆக முடியுமான்னு தெரியல. இவனுங்களுக்கு போதுமான அளவு வேலை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா இவனுங்களை விட்டு போறது தான் பெஸ்ட்னு ஹீரோ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப போறாரு. விட மாட்றாங்க ஹீரோயின். நீ இப்ப கிளம்பி போயிட்டா அந்த வேலையை முடிக்கிறது கஷ்டமாயிடும்டா. வில்லன் வேலையை முடிச்சாதான் அவன் யாருக்காக இந்த வேலையை பண்றான்றதே எங்களுக்கு தெரியும். அதை கண்டுபிடிக்க தானே இவ்வளவு பெரிய போராட்டமே. பாதியில அடுத்து விட்டு போயிடாதரா. என்ன பத்தி மட்டும் இல்ல, உன் பொண்ணை பத்தி யோசிச்சு பாரு. பணம் கிடைச்சாதானே நீ உன் பொண்ணோட சேர முடியும் அப்படின்னு என்னென்னமோ பேசி ஹீரோவை இருக்க வச்சிடறா. இன்னொரு பக்கம் வில்லன் நம்மள ஒருத்தவன் தொட்டு பார்த்துட்டா அவனை சுட்டு பார்த்துடணும்ல. நீ சொல்லி தானே நான் இந்த வேலையை செய்ய வந்தேன், உனக்காக தானே வந்தேன். நான் உன்னை நம்பினல்ல, நம்புறவனுக்கு துரோகம் பண்ற கதையா? என்ன கொலை பண்ண எனக்கு பின்னாலே ஆள் அனுப்புறது தப்பு தானே, சேத்போ அப்படின்னு வில்லன் பொலிட்டீஷியனை ஒரு ஆத்துக்கு பக்கத்துல வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. பொலிட்டீஷியனோட அசிஸ்டன்ட்டும் அவுட், அவன் காரை பிளாஸ்ட் பண்ண வச்சு அவனை சாவச்சாச்சு. இதுக்கப்புறம் வில்லன் ஹீரோ கிட்ட என்ன ஹைட்ராவை கேட்டானோ அதை ஹீரோ ரெடி பண்ணி ஒரு டிஸ்க்ல அதை போட்டு ஹீரோ அந்த டிஸ்கை வில்லன் கிட்டையும் ஒப்படைச்சிட்டாரு. பதிலுக்கு வில்லனும் வேலையை முடிச்சு கொடுத்தா ஹீரோவுக்கு 10 மில்லியன் கொடுக்கறதா சொன்னால ஹீரோவோட பேர்ல அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி அதுல காசை போட்டவன் பேங்க் ஆளுங்க மூலியமா போன்லயே பணத்தை போட்டாச்சுன்னு ஹீரோவுக்கு கன்ஃபார்ம் பண்றான். அப்புறம் என்ன, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பலாம்ல அப்படின்னு ஹீரோ கிளம்ப பார்த்தா, இருப்பா போலாம், என்ன அவசரம், கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு போலாம் அப்படின்னு வில்லன் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அங்கதாங்க ஹீரோவுக்கு வில்லன் வச்சிருக்க ட்விஸ்டே புரியுது. அங்க வில்லன் காரு பாம்பு துப்பாக்கின்னு என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னால வரைக்கும் கத்தியின்றி ரத்தமின்றி பேங்குக்குள்ளலாம் போகாம போன் மூலியமாவே தானே திருட்ட பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தான். இப்போ இந்த செட்டப்பை பார்த்தாலே ஒண்ணு விளங்குதா இல்லையா? போனும் இல்ல மானும் இல்ல, இவன் ஸ்ட்ரைட்டா பேங்குக்குள்ள போந்து சொல்லிட்ட போறான்னு. பட் வில்லன் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு ஹீரோவோட உதவி வேணும். சோ ஹீரோவை புடிச்சு போடலான்னு ட்ரை பண்றதுக்குள்ளங்க ஹீரோ அங்க இருந்து ஒரு ஒயரை புடுங்கி கரண்ட்டை கட் பண்ணிட்டு நேக்கா தப்பிச்சிடுறாரு. அப்பவும் வில்லன் ஃபீல் பண்ணவே இல்லையே. சோ ஹீரோவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆப்பசி வச்சிருக்கான் தானே அர்த்தம். அதுக்கேத்த மாதிரிங்க ஹீரோ பொண்ணை பார்க்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு போனா அங்க ஹீரோவோட பொண்டாட்டி கட்டின 2வது புருஷன் 2 பேருமே அவுட்டு, பொண்ணை காணோம். வில்லன் ஹீரோவோட பொண்ணை தூக்கிட்டான். எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு ஒரு சீன்ல இன்ஸ்பெக்டர் அவரோட விசிட்டிங் கார்டை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போனாருல்ல, அந்த விசிட்டிங் கார்டு கண்ணில் பட அதுக்கப்புறம் தாங்க ஹீரோ இன்ஸ்பெக்டரை கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு பேங்குக்குள்ள திருட போன வில்லனை வெளியே காஃபி ஷாப்புக்கு வர வச்சு பேச்சுவார்த்தையை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சு உள்ள போய் வெளியே ஒரு ஆஸ்டேஜை கூட்டிட்டு வந்து பிளாஸ்ட் ஆன வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல. லாஸ்டா ஒரு இரும்பு குண்டு ஹீரோவுக்கு முன்னால உருண்டு போய் நின்னுச்சா, அதுல இருந்து சீனை கண்டினியூ பண்ணா. இன்சு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே தலைப்பாடா அடிச்சிட்டு இருக்கேனே, கேட்க
கேக்குறீங்களா? இந்த சாவை ஏன் கணக்குல சேர்த்துறாதீங்க ஐயா. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க தான். இனிமேலாச்சும் ஷட்டரை சாத்திக்கிட்டு கம்முன்னு இருங்க. அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ள நான் கேட்ட மாதிரி ஏர்போர்ட் ரன்வேல ஒரு பிளேன் வந்து நிக்கணும். இல்லனா ஒரு பையன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு இன்ஸ்பெக்டரை மிரட்டின வில்லன் கடத்தின ஹீரோவோட பொண்ணை ஹீரோ கண்ணு முன்னால காட்டி, எனக்கு தெரியும் உனக்கு உன் பொண்ணு தான் ரொம்ப முக்கியம்னு, ஆனா எனக்கு பணம் முக்கியமாச்சு. நீ வேலையை முழுசா முடிச்சு கொடுக்காம பாதிலேயே போயிட்டா எனக்கு எப்படி பணம் கிடைக்கும்? சோ உன் பொண்ணு வேணும்னா இந்த பேங்கோட சர்வர்ல உன் ஹைட்ராவை போட்டு அக்கௌண்ட்ல இருக்க டிஏவோட பணத்தை நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு மாத்தி கொடுத்துரு. வேலை முடிஞ்சிடுச்சு, எனக்கும் பணம் வந்துடும். நீயும் உன் பொண்ணோட சேர்ந்து தாராளமா வெளியே போலாம் அப்படின்னு வில்லன் கண்டிஷனா சொல்லிட்டான். ஹீரோக்கு வேற வழி இல்ல, பண்ணிதான் ஆகணும். சோ ஹீரோவும் இவர் ரெடி பண்ண ஹைட்ராவால வில்லன் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்த சொன்னானோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்திட்டாருங்க. செக் பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்கு. வில்லன் என்ன நாணயஸ்தன்றீங்க, பணம் வந்துடுச்சுல்ல, நான்லாம் சொன்னதை சொன்ன மாதிரி செய்யறோம்ப்பா, உன் பொண்ணை புடி கிளம்பு அப்படின்னு ஹீரோவை வெளியே அனுப்புறான். கதவு கிட்ட ஹீரோ போயிட்டாரு. அதுக்குள்ள ஹீரோ வச்சிருக்க ஒரு செக்க வில்லன் ஆள் கண்டுபிடிச்சிடறான். பணம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே காணாம போயிடுது. சோ போடுறா அவனு சொல்லி வில்லனோட ஆள் ஒருத்தவன் ஹீரோவை பிடிக்க போக எப்படியோ ஹீரோ ஒரு பொண்ணை மட்டும் சேவ் பண்ணி வெளியே அமுச்சு விட்டு இவர் மாட்டிக்கிறாரு. நெத்தி பார்க்க ஏர் நெத்தியா இருந்ததும் விபூதி அடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டல, எங்கடா பணம், மரியாதையா பணம் எங்கன்னு சொல்லிடுன்னு வில்லன் மிரட்டினா, ஜி ஜி இப்ப நீங்க மிரட்டுற இடத்துல இல்ல, நான் சொல்றத கேட்கிற இடத்துல இருக்கீங்க. உங்க பணம் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. 60 செகண்டுக்கு ஒரு தடவை அது எந்தெந்த அக்கௌண்ட்டுகெல்லாம் மாறுதுன்னு எனக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இன்னும் பல வருஷம் ஆனாலும் பணம் அந்த மாதிரி 60 செகண்டுக்கு ஒரு தடவை அக்கௌண்ட் விட்டு அக்கௌண்ட் பணம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் எக்ஸாக்டா அந்த அக்கௌண்டோட லொகேஷனை கண்டுபிடிச்சு பணத்தை எடுக்கிறது நடக்காத காரியம். இப்ப நானே நினைச்சா கூட அதை திரும்ப உங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு வர்றது நடக்காத காரியம். ஆக நான் என்ன சொல்றேன்னா, ஹாஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க, நம்ம எல்லாரும் ஃப்ரீயா வெளியே போயிடுவோம். கரெக்டான நேரம் பார்த்து பணம் எங்க இருக்குன்ற இடத்த சொல்றேன், நீங்க போய் பணத்தை எடுத்துக்கலாம். இந்த டீல் எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோ கெத்து காட்டுறாப்புல. கொஞ்ச நேரம் ஹீரோ சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த வில்லன், ஆஹா எனக்கு இந்த டீல் சுத்தமா பிடிக்கல, உங்ககிட்ட இருந்து வேற மாதிரி வேலை வாங்குறது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயினை பிணைய கைதியா உள்ள இழுத்துறாங்க. ஹீரோயினை இழுத்துட்டு வந்து அவ கழுத்துல கம்பிய மாட்டி மேல தூக்குல ஏத்துற மாதிரி தொங்க விட்டுறானுங்க. என் கணிப்பு படிப்பா 60 செகண்ட் அவ உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வெளியே போன பணம் எல்லாம் திரும்ப அக்கௌண்ட்டுக்கு வரணும், இல்லனா 61வது செகண்ட் ஹீரோயின் டெட் பாடி தான் அப்படின்னு வில்லன் சீக்கல் கொடுத்ததும் ஹீரோ ஹீரோயினை காப்பாத்தணும்ன்றதுக்காகவே 60 செகண்டுக்குள்ள வில்லனோட பணத்தை திரும்ப அவன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாரு. என்னதான் கம்பியில தொங்கிட்டு இருந்த ஹீரோயினை சாகறதுக்கு முன்னால கீழே இறக்கி விட்டாலும் ஹீரோயின் ஒரு டிஏ ஏஜென்ட்ன்றத வில்லன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சதும் அவன் ஆளுங்கள்ட்ட போட்டு தள்ளுங்கடா அவளை, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்நாக்க வெடுக்குன்னு புடிங்கி திங்கிறவங்க, இவ ஏஜென்ட்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா, போட்டு தள்ளிட்டு வாங்க ஏர்போர்ட்டை நோக்கி போவோம் அப்படின்னு வில்லன் அவன் ஆளுங்க ஹீரோ புடிச்சு வச்சிருக்க 22 ஹாஸ்டேஜஸ். வில்லனோட டீம் எந்த பஸ்ல வந்துச்சோ அந்த பஸ்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்கு முன்னால பின்னாலன்னு ஏகப்பட்ட போலீஸ்காரு. பேங்க்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழி முழுக்க அலோகேட் பண்ணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு இவனுக்கு கொடுக்குற ட்விஸ்ட், ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய வழியில போகாம இவனுங்க தனியா குறுக்க நிறுத்தி வச்சிருந்த போலீஸ்காரெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வேற ஒரு ரூட்ல போக, என்னடா உங்க திட்டம், என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஹீரோ ஷாக்கானா, நான் தான் சொன்னலப்பா மெஜிஷியன் மிஸ்டைரக்ஷன், அதுவும் இதுல ஒரு பார்ட் தான் அப்படின்னு வில்லன் சொன்னதும் பஸ் கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்குங்க. திடீர்னு மேல இருந்து ஒரு பிளேன் வந்து கீழே போயிட்டு இருக்க பஸ்ஸோட 4 மூலையிலையும் ஒரு கொக்கிய போட்டு அல்லேக்கா பஸ்ஸ மேல தூக்கிட்டு பறக்குதுங்க. எப்பா எப்பா ஏசப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அதிரி புதிரி அதிரடி பண்றானுங்களே அவனுங்க அப்படின்னு பிளேனு பஸ்ஸை தூக்கிட்டு பறகுது. கீழே ரோட்ல போலீஸ்காரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. மேல பிளேன் ஓட்டுறவன் ஒரு இடத்துல கொஞ்சம் நிதானம் தவறிட்டான். பஸ் ஒரு ஹைட்டான பில்டிங்ல இடிச்சதும் தட்டு தடுமாறி இவங்க எந்த இடத்துல அந்த பஸ்ஸை லேண்ட் பண்ணணுமோ ஒரு ஹைட்டான பில்டிங்கோட ரூஃப்ல பஸ்ஸை நிறுத்துற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க பஸ் போறதுக்குள்ளலாம் வவ்வால் மாதிரி தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலையா உள்ள இருக்க யாருக்கும் எதுவும் ஆகல, பஸ்ஸை சேஃப்டியா நிறுத்தியாச்சு. அங்க வில்லனும் ஆளுங்களும் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுல ஏறி தப்பிச்சிடலான்னு வில்லனும் ஆளுங்களும் வெளியே வராங்களா. இவ்வளவு தூரம் பண்ணிட்டு அவன் எந்த தண்டனையும் அனுபவிக்காம தப்பிச்சு போறதை ஹீரோ விரும்பல. சோ பஸ்ல ஏறும்போதே வில்லனோட ஆள் இந்த பஸ்ல மிசைல் வச்சிருக்கிறத ஹீரோ பாத்துருப்பாரு. அவனுங்க பிளேன்ல ஏறி பிளேன் பறக்க ஆரம்பிச்சதும் ஹீரோ அந்த மிசைல் எடுத்து ஹெலிகாப்டரை ஒரு அடி அடிக்கிறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்த வில்லன் உட்பட வில்லனோட ஆளுங்க எல்லாரும் ஹோகையா. அங்க சீனை கட் பண்ணா வில்லனோட பாடி இதுதானான்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ண வில்லனோட பாடி இருக்க இடத்துக்கு ஹீரோ இன்ஸ்பெக்டர் 2 பேரும் வர, சந்தேகமே வேணாம் வில்லனோட பாடி தான்.
ஹெலிகாப்டர் கிராஷ்ல முகமெல்லாம் எரிஞ்சு கந்தரகோலமா இருக்கு. செத்தாண்டா சேகர்னு ஹீரோ நினைக்கிறதுக்குள்ள ஹீரோவை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மரண ட்விஸ்ட். வில்லன் பேங்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பேங்க்ல ஹீரோயினை கொலை பண்ண சொல்லிட்டு தானே வந்தான். செத்து இருந்தா ஹீரோயினோட பாடி அங்கேயே இருக்கணும்ல. பாடியை காணோம். எல்லாத்துக்கும் மேல ஹீரோயினோட பேர் என்னவோ அந்த பேர் கொண்ட ஏஜென்ட் டிஇஏல வேலை பார்த்த மாதிரியான ரெக்கார்டே இல்ல. அடடா, என்னமோ இடிக்குதேன்னு ஹீரோ மண்டைய சொரிய ஆரம்பிச்சதும் ஒன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த வில்லன் பைபிள்ல அப்பவே நம்ம கிட்ட சொன்னா ஒரு மெஜிஷியன் அவ்வளோ மக்களுக்கு முன்னிலையில ஒரு பெரிய யானையவே மறைச்சாரு. அதுக்கு காரணம் அவர் மக்களை மிஸ்டைரக்ஷன் பண்ணதுனாலன்னு. ரெண்டாவது இந்த ஹீரோயின் என்னதான் அவ டிஏ ஏஜென்ட்னு சொல்லிக்கிட்டாலும் ஆரம்பத்துல இருந்து நம்மள இந்த வேலையை முச்சுக்குடுன்னு அதையே தான் சொல்லி நம்மள அங்கேயே வச்சிருந்தா. திரும்ப வில்லன் சொன்னதை யோசிச்சா எப்பவுமே மக்கள் அவங்க காதால எதை கேட்கறாங்களோ கண்ணால எதை பாக்குறாங்களோ அதை தான் நம்புவாங்கன்னு சொன்னா. நம்ம மிசைல ஹெலிகாப்டர்ல அடிச்சு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகும்போது என்ன பார்த்தோம்? அதை ஹீரோ யோசிக்க ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் ஆனதுனால லைட்டா ஹீரோவுக்கு கண்ணு கூசி கண்ணை மூடிட்டு திரும்ப திறக்கிறப்போங்க இவங்க எந்த ரூஃப்ல இருந்தாங்களோ அங்க இருந்து கீழே ஒரு படிக்கட்டு போகுது. அது வழியா சில பேர் இறங்கி போனது இப்பதான் ஞாபகம் வருது. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரி அவ ஒரு டிஏ ஏஜென்ட் இல்ல, அவ வில்லனோட ஆளு. தன்னை டிஏன்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டா ஒரு அரசு அதிகாரி நம்ம கூட இருக்கான்ற தைரியத்திலேயே ஹீரோ பயப்படாம வேலையை பார்ப்பாரு இல்ல. அதுக்கு தான் அந்த பிளான். பிளஸ் வில்லனுன்றவனும் சாகவே இல்ல. சரிடா மகேஷ், அப்ப இங்க வில்லனோட பாடி இருக்கே அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சீன்ல ஹீரோ ஒயினை தேடி ஒயினை வச்சிருக்க ரூமுக்கு போகும்போது அங்க வில்லனை மாதிரியே ஒரு டெட் பாடியை பார்த்திருப்பாரு. சோ இப்படிதான் பண்ண போறேன்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த வில்லன் அவனை மாதிரியே இன்னொரு ஆளை தேடி கண்டுபிடிச்சு கொன்னு அப்பத்துல இருந்தே பாடியா வச்சிருக்கான். வில்லன் தான் ஹெலிகாப்டர்ல ஏறல, ரூஃப்ல கீழே இறங்கிட்டான்ல. சோ அந்த ஹெலிகாப்டர்ல இருந்தது வில்லன் மாதிரியே இருக்க இன்னொருத்தவனோட பாடி. மஜாக்கோ மாலுடா, என்ன அழகா ஏமாத்திட்ட அப்படின்னு ஹீரோவுக்கு உண்மை புரிஞ்சு ஒரு மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா கவர்மெண்டே வில்லன் செத்துட்டான்னு நம்பிடுச்சு. கடைசியா ஹீரோ ஹெலிகாப்டரை கிராஷ் பண்ணி நல்லதெல்லாம் பண்ணாருல்ல. சோ ஹீரோ மேல எந்த கேஸையும் போட விடாம ஹீரோவை ஒரு பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா வாழ விட இந்த பக்கங்க ஹீரோ டிரான்ஸ்பர் பண்ண பணம்லாம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போச்சோ அங்க ஒரு பொண்ணு போய் அந்த அக்கௌண்ட்ல இருக்க பணம் எல்லாத்தையும் வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்திரா. யாரான்னு பார்த்தா ஹீரோயின். பணத்தை மாத்திட்டு அந்த டாக்குமெண்டோட இன்னொரு ஆள் கிட்ட போனவ, சார் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, அடுத்து நம்ம பிளான் என்ன அப்படின்னு கேட்டு அந்த ஆள் நம்ம பக்கம் திரும்பினா அது தாங்க வில்லன். சோ ஓப்பனிங்லேயே வில்லன் ஏன் ஒரு கெட்டவன் தப்பு பண்ணிட்டு தப்பிக்க கூடாது, நான் தப்பிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே ப்ரூவ் பண்ணிட்டான். பாத்தீங்களா மாசு மாமானி அப்படின்னு வில்லனை பார்த்து நம்ம மெஸ்மரைஸ் ஆகும் போதே படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.